வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். எந்த ஒரு ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரான் பிரேக்கரோட மேட்சை பார்த்துருப்பீங்க. அதில் ஜியான் குயின் அப்படிங்கிற ரஸ்லரை பார்த்துருப்பீங்க. எப்பா டபிள்யூபிடியில் ஒரு சில நாட்கள் முன்னாடி ரெஸ்லிங் கிங்கில் இந்த செய்தியை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருப்போமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. எஸ், டபிள்யூபிடி பார்த்தீங்கன்னா ஜியான் குயின் வந்து ஒரு அனோலி ஃபேமிலி அப்படிங்கிறனால அவரை ரோமன் ரெயின்ஸோடைய அந்த பிளட் லைனில் சேர்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள்லாம் இருந்ததை நம்ம சேனலில் நம்மளும் சொல்லியிருக்கோம். பல சேனல்லையும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஆனால் அப்படிப்பட்ட ஜியான் குயினுடைய மெயின் ராக்ஸ்டர் டெபியூட் மேட்ச் இந்த அளவுக்கு கேவலமாக இருக்குன்னு சொல்லி யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஜியான் குயினை பொறுத்த வரைக்கும் என்எக்ஸியில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தவர் தான். இவரை டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா 2022 டிராஃப்ட்டில் ரா பிராண்டில் டிராஃப்ட் செய்யப்பட்டார். அதுக்கப்புறமா ரா பிராண்டில் இருக்கிறாரா இல்லையா, இவர் ஒடிசி இந்த மாதிரி ஒரு சில ரசலஸ்லாம் இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற இடம் தெரியாமல் இருந்தாங்க. பட் நான் அதுக்கெல்லாம் விடை கிடைக்கிற மாதிரி டபிள்யூபிள்யூஇ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்த ஃப்ரைடே அனௌன்ஸ்மெண்ட்லாம் காட்டினாங்க. அதில் அவர் தோற்றது கூட பெருசு இல்லைங்க. ஒரு ஸ்பேர் அவர் என்எக்ஸ்டிலேயே பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கருக்கு கூட நேருக்கு நேரம் சண்டை போட்டு ரொம்ப இதெல்லாம் போட்டிருக்காரு. பட் ஆனால் இந்த மெயின் ராஸ்டரில் ஏதோ இந்த வாழைப்பழத்தை உரிக்கிற மாதிரி இவர் ஒத்த ஸ்பேரில் கெத்து காட்டிட்டார். நம்ம பிரான் பிரேக்கர் கெத்து காட்டிட்டார். ஆனால் ஜியான் கூட நிலைமை என்னாச்சு? கெரியரே க்ளோஸுங்க. இந்த மனுஷன் இதுக்கப்புறமா எட்டி ஏறி மேலே வர முடியாத அளவுக்கு காட்டிட்டாங்க. ஏன்னா டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்லரை இந்த அளவுக்கு வீக்காக காட்ட மாட்டாங்க. ஜியான் குயினை பொறுத்த வரைக்கும் என்எக்ஸ்லேருந்து மெயின் ராஸ்டருக்கு வந்திருக்காருன்னா கண்டிப்பாக கொஞ்சமாச்சு இப்போது ஓரளவுக்கு இல்லாட்டாலும் லைட்டாக வச்சு காட்டுவாங்கல்ல. ஒரு ஜாபர் ரெஸ்லரோட வேலை என்னது? சும்மா போய் சண்டை போட்டு தோக்க வேண்டியது. அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் நிக்கி ஜியான் குயின் இருந்தார். போனார், இவர் ஸ்பியர் போட்டார், இவர் தோத்தார். வெறும் தோத்தாங்கோலி மட்டுமே காட்டியிருக்கிறாங்க. ஜியான் குயினுடைய கெரியரே பார்த்தீங்கன்னா டோட்டலாக முடிஞ்சிருச்சு. எனக்கு பார்க்கறதுக்கு உண்மையிலேயே பரிதாபமாக இருந்ததுங்க. உங்களில் எத்தனை பேருக்கு இருந்தது? எனக்கெல்லாம் பார்த்த உடனே செம்ம ஆச்சரியம். அதுவும் அந்த ஒத்த ஸ்பியருக்கு தோத்தாரு, அது ரொம்ப ஆச்சரியம். இவரெல்லாம் போய் நம்ம ரோமன் ரெயின்ஸோடைய அடுத்த பிளட் லைன் மெம்பர்னு சொல்லிட்டு ஒரு வீடியோலாம் எடுத்து போட்டிருக்கிறோம்.